வணக்கம். நம்ம சிலரை பார்க்கும்போது என்ன பேசுவோம் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் கஷ்டமே வராதோ, இவங்க லைஃப் ஸ்டைல் டீ ஒன்று போல போயிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. மனுஷங்கள்னா ஒரு சோதனைங்கிறது, கஷ்டங்கிற வார்த்தை வேண்டாம், சோதனைங்கிறது வரத்தான் செய்யும். அவங்க அதை ஹேண்டில் பண்ணுற விதம் அந்த கஷ்டத்தையோ அந்த சோதனையவோ அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து தான் அவங்க ஈஸியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது போல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம சோதனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு மனுஷன் நல்லவனாக வாழ்கிறதுங்கிறது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம். ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறது. நல்லவனாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அவன் வல்லவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் அவனால் இப்படிப்பட்ட வல்லவர்கள் அவங்கெல்லாம் சோதனை நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம இப்போ மகாபாரதத்தை எடுத்துக்கிறோம். மகாபாரதத்தில் பல சோதனையான கட்டம் பாண்டவர்களுக்கு இருந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டதுங்கிறது என்ன அப்படின்னா சூதாடுறது. இந்த சூதாடுற தன்மை துரியோதனன் எவ்வளவு வல்லவனாக இருக்கிறான், இவர் பாண்டவர்ல யுதிஷ்டர் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறாருங்கிறது இந்த ஒரு இது ரொம்ப விளக்கம். அவர் சூதாடுறதுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடி அரசனான திருதராஷ்டிரன்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. திருதராஷ்டிரனே வழிநடத்தி செல்லக்கூடிய பீஷ்மர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. விதுரர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. எல்லாரும் வேண்டான்னு சொன்னாலும் அந்த காரியத்தை நடத்தி காட்டுறதுக்கு துரியோதனன் முனைப்பாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் தர்மனை எங்கே அடித்தா விழுமா அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வல்லவனாக இருக்கிறதுக்கு எதிராளியோட பலவீனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த பலவீனத்தை அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான இடம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் நல்லவன்கிட்ட சோதனை நேரம் ஆரம்பிக்கிற ஒரு கட்டம். அப்படித்தான் பாண்டவர்களுக்கு அவங்க சூதாடுறதுக்கு கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொல்லியிருந்துருக்கணும். திருதராஷ்டிரன் சொல்லட்டும், நான் சூதாடுறேன், வேலை நீங்கள் ஆடுங்கன்னு சொன்னால் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். ஏதாவது ஒரு வல்லவனாக இருந்தால் அந்த நேரத்தில் பிதாமகர் பீஷ்மர் சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். இல்லை திருதராஷ்டிரன் சொல்கிறது தான் நான் கேட்பேன், இப்படி பெரியவங்க சொன்னால் நான் விளையாடுறேன், இல்லைன்னா விளையாட மாட்டேன்னு இது தர்மன் சொல்லியிருந்தா அந்த நல்லவருக்கு ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்குது, அந்த ஒரு சூதாடுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் அவருடைய பலவீனம். துரியோதனன் சொல்கிறான், சபா மண்டபம் ரெடி பண்ணிக்கிட்டான், சூதாடுறதுக்கு கூப்பிடுறான். ஐயோ அவன் நம்ம இப்போ தான் ஒரு நாடுன்னு எடுத்து அதுக்கு ராஜாவாயிருக்கும், ராஜாவாயிருந்து பக்கத்து ராஜாட்ட சொன்ன பேச்சு கேட்கலைன்னா நல்ல ஒரு இது வராது, நல்ல பேர் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக துரியோதனன் சொல்கிறத கேட்டுட்டு எவ்வளோ பெரிய வில்லாளி நமக்கெல்லாம் தெரியும், அர்ஜுனன் தான் வில்லுக்கு அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி ஒரு இதே உண்டு. அவ்வளோ பெரிய சிறந்த வீராதி வீரன் பீமன் அவனுடைய ஒரு இதில் வசனம் சொல்லுவான் மகாபாரதத்தில், நான் என்னுடைய கையால் 5 பேரை நெருக்கி நான் சாகடிச்சிருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு அவனே சொல்லுவான். அந்த மாதிரி பலசாலியான பீமன், சிறந்த சாஸ்திர ஞானம் கொண்ட சகாதேவன், நகுலன் எல்லாரும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலகுனிய நிற்கக்கூடிய அந்த இதில் இவ்வளவு சிறந்த வீரர்கள், தர்மம் தெரிஞ்சவங்க, நல்லவங்க, இவங்கெல்லாம் தலகுனிஞ்சு நிற்கக்கூடிய இது எதனாலன்னா அந்த சோதனையான ஒரு கட்டத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியல, அவங்களுக்கு எப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் இதனால் விளையக்கூடிய கர்ம பலன் என்ன அப்படின்னா, காட்டுக்கு போக வேண்டியச்சு, கஷ்டப்பட்டாங்க, தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் காட்டில் தான் இருப்பது. அதுக்கப்புறம் அவங்களுடைய சின்சியரான ஒரு இது, கிருஷ்ணர் சொன்ன பேச்சை கேட்குற ஒரு தன்மை, இதனால தான் அவங்களால திருப்பி அவங்களால ஜெயிக்க முடிஞ்சதே ஒழிய இந்த ஒரு சோதனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான திறமை அவங்ககிட்ட இல்லைங்கிறது தான் உண்மை, ஒரு வெட்ட வெளிச்சமான உண்மை.
இந்த ஒரு தன்மை. இப்போ ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு கஷ்டமே வராதோ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய நேர்மை, பெர்ஃபெக்ஷன்ஸ், அந்த பங்க்சுவாலிட்டி, ஒரு டைமுக்கு அந்த காரியத்தை முடிக்கணும், அந்த காரியம் முடிக்கிறதுல தெளிவாக செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மைகள்லாம் தான் அவங்கள வந்து சோதனை வந்தால் கூட அந்த சோதனையிலையும் தெளிவாக முடிவெடுத்து சரி ஒரு கஷ்டத்தை ஏற்றுக்கிடுவோங்கிற மனப்பக்குவம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இரக்கம் இருந்தால் கூட அது சீக்கிரம் வந்து அதை இது பண்ணிடுவாங்க. அதை வந்து நம்ம கண்கூட நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம வந்து ஒரு இதுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சோதனையான நேரத்தை வந்து ஒரு வீக் ஆயிடக்கூடாது. ஒரு மனசில் வந்து பயம் இருக்கிறது, ஒரு எதிராளி நமக்கு யார் சோதிக்கிறாங்களோ அந்த சோதனைக்கு உட்படுத்துகிறவங்களுக்கு அவங்க வசமாக நம்ம போயிடக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு வேலையை செய்கிறதுக்கு முந்தி ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 4 தடவை யோசித்து இதுதான் வந்து நல்லது, இதுதான் கெட்டது, இல்லை இந்த காரியம் இன்னைக்கு நம்ம எது செஞ்சால் தப்பாக வருது அதனால அப்படின்னா அதை வந்து ஆற போடுறது. இந்த மாதிரி ஆற போடுறதுங்கிறது நம்ம சாதாரணமாக செய்வோம். ஒரு தடவைக்கு 2 தடவை கீழே கொட்டுது, தப்பாக வருது அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு அது அந்த ஒரு நிதானமாக நமக்கு வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தோம்னா நமக்கு அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இந்த மாதிரி சோதனை காலத்தை வந்து நம்மளால் வந்து அதை ஒரு ஒரு இயக்க தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு வல்லவர்களாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன ஒரு சைக்காலஜியை மகாபாரதத்தின் மூலமாக உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.